ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, மொத்தம் 20 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆவரேஜ் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஆவரேஜ் 6ன்னு கிடைக்குது. இதை ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி சரியாக இருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இட் ஹேட் ரெட் 75 as 15. அதாவது அங்கே இருந்தது 75, பட் அந்த 75 15ன்னு நோட்டீஸ் பண்ணி மொத்தத்தில் கூட்டியாச்சு. அப்போ என்ன ஆகுது, 75ல் 15 போக மீதி 60 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஒமிட் ஆகிடுச்சு, அதாவது விடுபட்டு போச்சு. அதே போல் இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது 50ன்னு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை 60ன்னு கூட்டிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, 50ன்னு போட வேண்டிய இடத்துல 60ன்னு போட்டு அதோட வேல்யூவை 10 அதிகப்படுத்திட்டாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல 70ங்கிற மதிப்பை 90ன்னு போட்டு கூட்டிட்டாங்க. அப்போ இந்த 3 இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை பார்த்தோம்னா, முதல் இடத்துல 60 விட்டுட்டாங்க, அடுத்த 2 இடத்துலையும் 30 எக்ஸஸாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கே விடுபட்ட அந்த 60க்கும் இதில் 30 அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா மீதி விடுபட்டு போனது 30 தான். ஸோ இப்போ இதில் மொத்தத்தில் விடுபட்ட போன மதிப்புங்கிறது 30. இப்போ இந்த 30ஐயும் மொத்த எண்ணிக்கையான அந்த 20 நம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணோம்னாக்கா ஒரு நம்பருக்கு 1.5 அப்படிங்கிறது ஷேர் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணுற வேல்யூ தான் உங்களுக்கு ஆவரேஜில் அதிகமாக போகிறது. ஸோ பழைய ஆவரேஜ் 6.0. இப்போ விடுபட்டு போன இந்த 30ங்கிற வேல்யூவை 20 நம்பருக்கு பிரித்து கொடுத்தோம்னா அப்போ அதோட ஆவரேஜ் 7.5ன்னு மாறும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வித் 7.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.